ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாரும் கேசரினா ரவால தான் செய்வாங்க. ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூட்டில் நான் எடுத்து வச்சிருக்க புழுங்க அரிசியை கொட்டிடணும். இதை இந்த அரிசி நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு அரிசி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு மிக்சியில் எடுத்து அரைச்சி கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை நன்கு வறுத்து வைக்கும். ஆற வைத்த அரிசியை ஜாரில் சேர்த்து அரைத்து எடுக்கவும். கடாயில் அரைத்த அரிசி மாவை கொட்டி அது மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்க்கவும். சேர்த்து நன்கு கிளறவும். தண்ணீர் விட்டு குறைந்த தீயில் நன்கு வேக விடவும். அரிசி வெந்ததுக்கு அப்புறம் 1/4 கிலோ சர்க்கரையை இதில் கொட்டவும். தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருக்கவும். கெட்டிப்பதம் வந்தவுடன் நெய் சேர்த்து மீண்டும் கிளறிக்கொண்டே இருக்கவும். சுருண்டு வரும் பக்குவத்தில் ஏலக்காய் பொடி தூவவும். தேவையானால் சிறிது கேசரி பவுடரை தண்ணீரில் கரைத்து சேர்க்கவும். அதனுடன் நெய் விட்டு கிளறவும். பொரியரிசி கேசரி தயார். வறுத்து வைத்த முந்திரி திராட்சையை பரவலாக தூவி அலங்கரிக்கவும். இதை உங்க குடும்பத்துல பரிமாறி மகிழவும். உங்க வீட்டு செல்லக்குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. For more easy recipes, subscribe to me.